வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என் வீட்டு தோட்டத்தில் ஒரு அருமையான கிராமிய மனம் பொருந்திய இயற்கை வளத்தோட ஒரு க்ரீனரி சரௌண்டிங்கில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு சின்ன ஒரு 3லேருந்து 4 அடி தான் இருக்கும். ஒரு சின்ன மாதுளம் மரத்தை தான் பார்க்க போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வந்து வச்சு ஒரு 3 வருஷம் போல் ஆகுது. அதுக்குள்ளே காய் காய்ச்சிருச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே திஸ். ஃபஸ்ட்டு நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்து அது காய் வராது. பட் இந்த சீசனில் தான் வந்து காய் காய்ச்சிருக்கு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் கிஃப்டாக கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது ஒரு நாட்டுக்காய் தான். ஸோ இது எந்த சைஸில் வளரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், இந்த ஒரு சின்ன குட்டி மரத்துலேயே வந்து இவ்வளோ காய் விட்டுருக்கு. பார்க்கச்சே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து என்னோடய வீட்டு ஃப்ரண்ட்டில் இந்த செடியை நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த புளியம்பழம் இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் அதை வந்து காஞ்சி அதை இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கள் வீட்டு சமையலுக்குமே வந்து நாங்கள் இந்த மரத்தில் புளியம் மரத்துலேருந்து தான் அந்த புளியங்கொட்டையை எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எங்கள் அத்தை அதை சேலும் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு போக எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது வந்து சேலும் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டியான கொய்யா செடி. பாருங்கள், நல்லா அப்படியே பூத்து கொள்ளிங்கி இருக்குது. எனக்கு அந்த மாதுளம் அந்த சின்ன குட்டி செடி மேலேயே ஒரு கண்ணாக இருக்குது. ஓகே, காய்ச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு என்ன டேஸ்ட்டில் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இது வந்து 2வது கொய்யா மரம். இது வந்து நெல்லிக்காய் மரம். இதில் வந்து 2-3 தடவை நாங்கள் வந்து நெல்லிக்காய் பறிச்சிட்டோம். இந்த நெல்லி மரமே பார்த்திங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் அப்போது ரிட்டன் கிஃப்டாக வாங்கினது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாலமரம். பாருங்கள், இதுதான் எங்களோட வீடோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து ஒரு 4-5 கன்று ஒன்றா வச்சுருந்தாங்க. இதில் வந்து இப்போ 2 மரம் வந்து அந்த கொலை தள்ளிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து வாழை இலையில் தான் யூஸ் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு குட் ஹைஜீனிக். நம்ம வீட்டிலே இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி கூட இதில் வந்து செய்வேன். ஸோ நான் அதை செய்கிற வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பப்பாயா. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டாப்ட ஒரு விதையிலேருந்து வந்தது தான் அந்த செடி. இப்போ நிறைய அதுலேருந்து காய் காய்க்குது பப்பாளி. இது வந்து கற்பூரவள்ளி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மிளகாய் செடி. அப்படியே இங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கை மரம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய முருங்கை மரம் இருக்குது. மோர் தென் ஒரு 4 முருங்கை மரம் இருக்குது. ஸோ சீசனில் இதில் வந்து நிறைய காய்க்கும். அதாங்க நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சுற்றி சரௌண்டிங்லேயே இந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகள், அதே மாதிரி புளி எல்லாமே வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இட் இஸ் ஈஸி ஃபார் குக்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அரளி மரம். இதில் தான் நான் வந்து என்னோடய பூஜாஸ்க்கு பூவெல்லாம் பறிச்சுப்பேன். இங்கே இன்னொரு முருங்கை இருக்குது பாருங்கள், முருங்கை மரம். நம்ம லாஸ்ட்டாக இப்போ இங்கே பார்க்குறது வந்து சுண்டைக்காய் செடி. இது எங்களுடைய ஃபீல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பயிர் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப அதாவது வீட்டு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அத்தி மரம். இது வந்து எங்கள் கிரவுண்டில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நிறைய காய்ச்சிருக்குன்ட்டு. இதை வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது, அதாவது காய வச்சு உலர வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணுவோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்காய் தான், எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பழம் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த நிறம் மாறினது எல்லாமே பழுத்த பழம்தான். ஸோ எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற செடி கொடிகளே எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி நிறைய செடி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். கரிசலாங்கண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.